மனிதனாய் இருக்கிற யோவான் இயேசுவோடு ரொம்ப நெருங்கி இருந்தவர். 12 சீஷர்கள், ஒருவன் பாழாய் போனான். மற்ற 11 பேரும் இயேசுவோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க தான். ஆனா யோவான் என்று சொல்லுகிறவர மாதிரி இயேசுவோடு நெருங்கி இருந்த வேற ஒருவரையும் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஞானமா ஊழியம் செய்தவர், ரொம்ப ஞானமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். நமக்கும் அந்த ஞானம் ரொம்ப தேவை. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்களா இல்லையா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தார். அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? ஒரே நேரத்தில் 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு போட்டார். அப்ப பெண்கள் எவ்வளவு இருந்திருப்பாங்க? 15000 பேராவது இருந்திருப்பாங்க. இப்ப எண்ணி பாருங்க, 100 ஆண்கள் இருந்தா 300 பெண்கள் இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு நேர சாப்பாட்டுக்கு 15,000 20,000 பேர் மேல சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த அளவிற்கு உணவுகள் பரிமாறப்பட்டன. ஆனா பைபிள் ஒரு இடத்துல சொல்லுது 7,000, இன்னொரு இடத்துல 5,000 என்று சொல்லுகிறது. ஆனா நீங்க நல்லா கவனிங்க, அவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இயேசு நம்பல. அந்த பல்லாயிரக்கணக்கானவர்களுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் ஆண்டவர் வச்சிருந்தார். அது எத்தனை பேர் கொண்ட குழு? தான் போகிறதற்கு முன்னே கிராமங்களிலே போய் இயேசு வருகிறதாக அறிவிப்பதற்கு 70 பேர் கொண்ட குழுக்களை வச்சிருந்தார். பெரிய சர்க்கிள் என்னது? பல்லாயிரக்கணக்கான மக்கள். அதுக்குள்ள இன்னொரு வட்டத்தை வச்சிருந்தார். அது எத்தனை பேர்? 70 பேர் கொண்ட குழுக்களை இயேசு வச்சிருந்தார். அவங்க 2 பேரா போனாங்க. பட்டணங்கள் போய் வியாதியஸ்தர்களை கூட்டி வச்சாங்க. இயேசு வருவதாக விளம்பரம் பண்ணினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். இந்த 70 பேருக்கு உள்ள இன்னொரு சர்க்கிளை கர்த்தர் வைத்திருந்தார். எத்தனை பேர்? 12 பேர் கொண்ட குழு. இந்த 12 பேரையும் இயேசு எப்பொழுதுமே கூடவே வைத்திருந்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த 12 பேருக்குள்ள இன்னொரு குழுவை கர்த்தர் வச்சிருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான். மறுரூப மலைக்கு போன பொழுது, ஜெபிக்கும்படி போகும் பொழுது இவங்க 3 பேரை தான் கர்த்தர் வச்சிருந்திருக்கிறார். 12 திரள் கூட்டம், 70, 12, அப்புறம் 3 இன்னொரு குழு இருக்கு. அந்த 3 பேருக்கு உள்ள இன்னொருத்தரை கர்த்தர் வச்சிருந்தார். அவர் தான் இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்த தேவ மனிதனாக இருக்கிற யோவான். அப்ப இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள இருக்கிறது, யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் நம்ம ஊழியம் உருப்படும். புரியலையோ? நம்ம யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் குடும்பம் உருப்படும். யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் ஆமீன் வேலை உருப்படும். அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது ஒரு மினிஸ்ட்ரிக்கு அடுத்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு ரொம்ப ஞானமா செய்தார். சில நேரங்களில் சில மனிதர்களை அறியாததுனால தான் நம்ம சில மனிதர்களை, தரமற்றவர்களை, தகுதியற்ற சில இடத்துல கொண்டு வைக்கிறோம். உண்மையிலே சொல்றேன், இயேசு மாதிரி ஞானம் உள்ளவரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியும். ஆனா 12 பேரை சூஸ் பண்ற, அது 12 பேர்ல ஒருத்தன் எப்படி இருந்தா? பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தார். மனிதனை குறித்து அவருக்கு எவரும் சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. ஒருத்தன் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டுவதாய் இருக்கவில்லை. எல்லா மனுஷரையும் பார்த்த உடனே இவன் நின்னான் தான், அவனுடைய சுபாவம் இது, அவனுடைய பழக்க வழக்கங்கள் இது, அவனுடைய குணங்கள் இப்படி என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் அறிந்திருந்தார். ஆண்டவருடைய ஊழியம் இனிதே பயணிக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்து
அவருடைய இருதய துடிப்பின் வேகத்தை அறிந்தவர் யோவான். அந்த வார்த்தை சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். அவருடைய இருதயத்தின் துடிப்பின் ஏக்கத்தை சரியாக, வேகத்தை சரியாக அறிந்தவர் தேவ மனிதனாய் இருக்கிற யோவான். இந்த யோவான் பின் நாட்களில் சபைக்கு அழகான ஒரு நிருபத்தை எழுதுகிறார். முதல் நிருபம் எழுதுகிறார், இரண்டாம் நிருபம் எழுதுகிறார், மூன்றாவது நிருபம் எழுதுகிறார். இந்த 3 நிருபங்களும் இன்றைக்கும் சபைகளை தேவனுடைய அன்பிற்கு நேராக மிக நேர்த்தியாய் என்ன செய்கிறது, நடத்தி கொண்டே வருகிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். இந்த இடத்திலே அவர் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார்? 17வது வசனத்தை படிக்கும் பொழுது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று எழுதி வருகிறார். ரொம்ப ஆழமான பகுதி. நீங்க எல்லாருடைய நிருபங்களை விட இந்த தேவ மனிதனாக இருக்கிற யோவானுடைய நிருபத்தை படிக்கும் பொழுது தகப்பன் பிள்ளைகளை கூப்பிடுகிறது மாதிரி கூப்பிடுவார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளே அப்படின்பார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் படிக்கும் பொழுது என் பிள்ளைகளே அப்படிங்கிறார். 1 யோவானுக்கு வந்துட்டேன் நான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்திலே படிக்கும் பொழுது சொல்லுகிறார் என் பிள்ளைகளே அப்படின்பார். அப்போ அவர் ஒரு தகப்பனை போலத்தான் சபையை பார்த்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு பார்க்கிற இந்த உலகம், இன்றைக்கு பார்க்கிற இந்த உலகத்தில் உள்ளவைகள், இன்றைக்கு பார்க்கிற இவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்துவிடும், அழிந்து போய்விடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து ஒன்று புரிகிறது, காலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, ஆளுமைகள் எப்படி இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் முன் காலங்களைப் போல இப்பொழுது சூழ்நிலைகள் மிக நன்றாக இல்லை, முன் நாட்களில் ஊழியத்திற்கு இருந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. எக்காலங்களிலும் நாம் தேவ சித்தத்தை மாற்ற முடியாது, தேவனுடைய சித்தத்தை மாற்ற முடியாது. அநேக தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தேவ சித்தத்தை மாற்றலாம் என்று முயற்சிக்கிறான். ஆனால் சூழ்நிலைகளினால் தேவ சித்தம் மாறுவது இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் இன்று வரை நாம் வேதத்திலும் சரி கிறிஸ்தவ சரித்திரத்திலும் படிக்கும் பொழுது பிதாக்கள் கடந்து வந்த பாதைகளை பார்த்தால் எவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தேவ சித்தத்தை மாற்றவில்லை, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இதை சொல்லும் பொழுது கடந்த கொரோனா நாட்களிலே அநேகர் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி தேவ சித்தத்தை மாற்றினதை உணர்ந்தேன். இன்னைக்கு மனிதர்கள் என்ன பார்க்கிறாங்க, தேவனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சித்தத்தை மாற்ற முயற்சிக்கிறார். அதுதான் பெரிய ஆபத்து சபைகளில், அதுதான் பெரிய ஆபத்து சபைகளில். ஆனால் அப்படி அல்ல. சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் மாற்றப்படக்கூடாத ஒன்று தேவனுடைய சித்தம். ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறத்தாழ 2 ஆண்டுகள் சபை சரிவரக்கூடி வரவில்லை இல்லையா? 19 பின் நாட்களில் கொரோனா வந்துச்சு. 20, 21 வரையிலும் ஏறத்தாழ 1.5 வருடங்களுக்கு மேலா சபைகள் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் அதுக்கு பிறகுதான் தலை உயர்த்தி வந்தது. தோத்திரம். ஆனா அந்த நாட்களில் பார்க்கக்கூடாத அநேக கொடுமைகளை பார்க்க ஏதுவாயிற்று. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சபை ஒழுங்குகளை மாற்றினவர்கள் உண்டு, தேவனுடைய சித்தத்தை மாற்றினவர்கள் உண்டு. இந்த மாதிரிதான் நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தோற்று போன மனிதனை நம்ம பார்க்கிறோம். சவுல உங்களுக்கு தெரியுமா?
சவுலை விட்டு ஏன் ராஜ்ய பாரம் விலகிற்று? சாமுவேல் சொல்லுகிறார், நான் வருகிறது வரைக்கும் காத்திரு, 7 நாளையில நான் வந்துடுவேன். அந்த 7 நாளும் சவுல் ஜனங்களை தக்க வைக்கிறார். என்ன சொல்லி தக்க வைக்கிறார்? உட்காருங்க வருவார். ஃபர்ஸ்ட் டே சொல்றார், இனி 6 நாள் இருக்கு. செகண்ட் டே சொன்னார், இனி 5 நாள் இருக்கு. இப்படியே சொல்லி சொல்லி 7 நாள் ஆச்சு. 7 நாளைக்கும் வரல. சாமுவேலை பார்த்து 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 சவுலோடு இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒன்னா எந்திரிச்சு போயிட்டான். நம்ம ஊர்ல உண்ணாவிரதம் கலைகிற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில மக்கள் தன்னை விட்டு போன அந்த நிகழ்வை சவுல் கண்டவுடனே பைபிள் அழகா சொல்லுகிறது, எந்த பலிபீடத்திற்கு முன்னே எந்த பலி செலுத்துதலை ஆசாரியரை தவிர வேறு எவரும் செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கு இவன் மேலே ஏறி போறான். காரணம் என்ன? சூழ்நிலைகளுக்காக தேவனுடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. யார் பலி செலுத்தணும், யார் ஊழியம் செய்யணும், யார் தரப்பில் நிக்கணும்? ஆசாரியன் தரப்பில் நிக்கணும். காலதாமதம் பண்ணி வந்ததுனால நான் ஆசாரியனாக முடியுமா? எதிர்பார்த்த நேரம் வராததுனால அழைக்கப்படாத தெரிந்து கொள்ளப்படாத ஒருவன் ஆசாரியனாக முடியுமா? வாய்ப்பில்லை. ஒருவேளை பாட தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்ய தெரிஞ்சிருக்கலாம். அழைக்கப்படாத பட்சத்தில் ஆண்டவருடைய பணியை செய்வது எப்படி? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒன்று படிக்கிறோம், அவன் தேவனுடைய சித்தத்தை சூழ்நிலைகளுக்காக என்ன செய்தாங்க? மாற்றினார்கள். இன்றைக்கு அருமையான இந்த இரவிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், தேவ மனிதனாய் இருக்கிற யோவான் அழகாக சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளைகளே, இன்றைக்கு காண்கிற இந்த உலகம், இன்றைக்கு காண்கிற இந்த உலகத்தின் அதனுடைய இச்சை எல்லாம் என்ன செய்துரும்? ஒழிந்து போகும். இந்த உலகத்திலே பல அதிசயங்கள் இருக்கிறது, பல சூழல்கள் இருக்கிறது, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு பார்க்கிற இவைகளெல்லாம் ஒரு நாள் என்ன செய்துரும்? அழிந்து போகும், ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிற்பான் என்று சொல்லவில்லை, என்றென்றைக்கும் நிற்பான். எந்த சூழ்நிலையிலும் அவன் நிற்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் யோவானை கொண்டு எழுதுகிறார்? இவ்வளவு தெளிவாய் எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சா, இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு காலங்களிலேயும் அது இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், 26ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 26 சொல்லுது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ என்னதான் சபை ஊழியர்கள் இருந்தாலும், என்னதான் ஆராதனைகள் இருந்தாலும், என்னதான் கடிந்து கொள்ளுதலும் கட்டுப்பாடும் இருந்தாலும், ஒரு புறத்தில் யாரு இருக்கிறார்? வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்படுகிறவர்களும் இருக்காங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல திருச்சபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த சபைகளில் நாம் போதிக்கப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு முன் செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு போதனைகள் பல விதமாய் இருக்கு. நம்ம எது வேண்டாம்னு சொல்றோமோ அதெல்லாம் வேணும்ன்றான். நம்ம எது அவசியம் இல்லைன்னு சொல்றோமோ அது இருந்தா பரவாயில்லைன்றான். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி போதனைகளும் போதகர்களும் சபைகளும் ஊழியங்களும் உபதேசங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம் இது. அதுதான் அவர் சொல்லுகிறார், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கு சபையில யார் இருந்திருக்கிறார்? வஞ்சிக்கிற ஆவிகள் இருந்திருக்கு. அதிகமாய் வஞ்சிக்கப்பட்டவர்கள் எப்படி? போதனையினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். அல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடா எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தோம், ஜெபம் பண்ணோம், கர்த்தர் வீடு இல்லாம இருந்துச்சு, வீடை கட்ட உதவி செய்தார்.
ஆலயத்துக்கு வந்த ஜோம் பண்ணோம். சகோதரி தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, ஆண்டவர் கல்யாணம் பண்ண பொண்ணு கெட்ட உதவி செய்தார். முத ஜபத்துல வீட கட்டணும், ரெண்டாவது ஜபத்துல பொண்ணை கட்டணும், அடுத்த ஜபத்துல மேல் மாடி கட்டணும், அதுக்கு அடுத்த ஜபத்துல மாட்டு தொழு கட்டணும். என்ன கட்டினாலும் சரி, நமக்காக கட்டப்படுகிற நித்திய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்காளியாய் மாறவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில என்ன செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாய். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்முடைய காலங்கள், நமக்கு முன்னிருக்கும் நாட்கள் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கும் நாட்கள் அல்ல. காரணம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கு. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி காலம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரெயினுக்கு போயிட்டீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப ட்ரெயின் வரப்போகுது, அங்க இருந்து குச்சு 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 குச்சுன்னு சவுண்ட் கேட்குது. எப்படி எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் நிற்கும். அந்த 2 நிமிஷத்துல வரட்டும், இருக்கட்டும், அப்புறமா பேக் எடுக்கலாம் அப்படின்னு இல்லை. வண்டி சத்தம் காதுல விழுந்த உடனே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு நம்ம குறுக்காலே சாடிடுவோம். அல்லேலூயா. ஒன்னே நான் ஏறணும், இல்லைன்னா என் மேல ஏறணும், டப்புன்னு சாடிடுவான். ஏன்? வண்டி ரொம்ப நேரம் நிக்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், என் காதுகளில் விழுகிறது இது கடைசி காலம், என்னுடைய காதுகளில் விழுகிறது இது கடைசி காலம். இன்னும் நான் என்ன செய்யணும்? நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம், அடுத்த விவாச கூட்டத்துக்கு பார்க்கலாம், 46வது ஆண்டு விழாக்கு பார்க்கலாம், அப்படின்னு நம்ம நிக்கலாம்னா கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவருடைய நாள் வரும் பொழுது கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். இதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது போல காலங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு. மனிதனுக்கு ஒரு முடிவு இருக்கு, படிப்புக்கு ஒரு முடிவு இருக்கு, சுகத்துக்கு ஒரு முடிவு இருக்கு, வியாதிக்கு ஒரு முடிவு இருக்கு, காலங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. துவக்கமான எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்துதான் ஆகணும். பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும்போ நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. வேதத்தில் இன்னும் பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வரையிலான வசனங்களை படிக்கும்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் உண்டு. நீதிமொழிகளில் அவர் என்ன சொல்லுகிறார்? முடிவு உண்டு, முடிவு உண்டு என்றார். ஆனா பிரசங்கியில என்ன சொல்றார்? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதினார்? இன்னைக்கு இருக்கிற காலம் என்னைக்கும் வராது, இன்றைக்கு இருக்கிற காலங்கள் என்றைக்கும் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. ஆனா ஆண்களை தான் கொஞ்சம் அழுத்தமா பேசணும். நம்ம எல்லாம் 18 வயசு 20 வயசுல பஸ் கிளம்பின பிறதான் ஏறணும். கண்டக்டர் என்ன சொன்னார்? ஏறி வா, ஏறி வா, ஏறி வான்னு கூப்பிட்டார். நீ போ, நான் வரேன்னு சொல்லி ஓட ஓட ஏறணும் இல்லையா? இப்ப 60 வயசாச்சு, அதே கால்கள், அதே நம்ம தான். வண்டி நின்ன பிறகு தொட்டு பார்த்து தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு தானே ஏற. நீ அன்னைக்கு இருந்த வேகம் இன்னைக்கு இல்லை இல்லம்மா. அன்னைக்கு இருந்த வேகம் நமக்கு இல்லை. என்ன ஆயிட்டு? மாறுதா இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வேகமாய் செயல்படுகிற காலம் உண்டு, செயல்படுகிற ஒரு காலம் உண்டு, இயலாமையின் காலம் உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன், எல்லா காலங்களும் இப்படிப்பட்ட தருணங்கள் கிடைக்கும்னு நினைக்கப்பட. படிக்கிற காலங்கள் படிப்பதற்குத்தான் நேரத்தை செலவழிக்கணும், முக்கியப்படுத்தணும். படிக்கிற காலங்களிலே தேவையில்லாத காரியத்திலே நீங்கள் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்பட வேண்டியது வரும். ஏசாவை போல. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வச்சிருக்கார். அப்ப காலங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. சபை இருக்கிறது, இந்த சபைக்கு ஒரு முடிவு உண்டு. இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இதுக்கு ஒரு முடிவு உண்டு.
இன்றைக்கு எல்லாரும் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வாருங்கள் என்று கூப்பிடப்படுகிறது. இந்த கூப்பிடுதலுக்கு ஒரு முடிவு உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. என்றைக்கும் இந்த சத்தம் காதுகளில் விழுவதில்லை. பூமியில கர்த்தர் சபையை வைத்திருக்கிறது வரைக்கும் தான் இந்த சத்தம் தேசத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம்னா அப்புறம் நம்ம கையை அப்படி இப்படித்தான் பார்க்கணும். சபை இருக்காது, போயிரும். பிரசங்கிக்கிற இருக்க மாட்டான், போயிருவான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே காலம் கடைசி. அல்லேலூயா. நாளை நம்முடையது அல்ல. சொல்லுங்க ஒரு முறை கூட, நாளை நம்முடையது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா. இப்ப நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி துரிதமாக எடுத்த நிலைக்கு உங்களை நடத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்ப யோவான் இடத்துல தான் நம்ம கேட்கணும், ஐயா இது கடைசி காலம் என்று சொல்லுகிறீரே, இது கடைசி காலம் என்று எங்களுக்கு முன்னே சொல்லுவதற்கான நோக்கம் என்ன? இனி காலம் செல்லாது, the last time, சபை கடைசி காலத்தில் வந்திருக்கு, ஊழியங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ இது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கான ஒரு காரணத்தை, ஒரு சில காரணத்தை கடகடன்னு படிச்சிருவோம். அதே 18ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் இதை பல இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட பிரசங்கம் பண்ணுகிறத பாக்கியமா நினைக்கிறேன். இந்த இடத்துல யோவான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி. அப்ப வருகிற இரண்டு கிறிஸ்துக்கள், ஒன்று சரியான கிறிஸ்து, இன்னொன்று தவறான கிறிஸ்து. சரியான கிறிஸ்து எப்படி வருவார்? நினையாத நேரத்தில், நினையாத நாளிகையில். இயேசு என்ன சொன்ன? மின்னலை போல, திருடனை போல இயேசு கண்டிப்பா என்ன செய்வார்? வருவார். வேதம் அழகாய் சொல்லுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த வருகையின் நாட்களை எதிர்பார்க்கிற இந்த காலங்களில் இன்னொரு கிறிஸ்துவும் என்ன செய்வானா? வருவானா. அந்த இன்னொரு கிறிஸ்துவுக்கு அந்தி கிறிஸ்து என்ற அர்த்தம். இந்த அந்தி கிறிஸ்து உலகத்திலே வருவதற்கு முன்னே யார் வரணும்? நம்முடைய கிறிஸ்து வரணும். அந்தி கிறிஸ்து வந்த பிறகுதான் 7 வருடங்கள் அவனுடைய ஆட்சி இந்த பூமியில நடக்கும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னாடி நம்ம ஆராதிக்கிற கிறிஸ்து வருவார். அவர் வரும் பொழுது நம்ம போயிடணும். அந்தி கிறிஸ்து வரும் பொழுது நீங்க பைய எடுத்துட்டு ரேஷன் வாங்க போலான்னு நினைக்கப்படாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்லாவே இல்லை, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து பைபிள் சொல்லுது. அந்த வருகைக்கு பிறகு 7 வருஷங்கள், அதாவது தானியேல் கண்ட ஒரு வாரம், 7 நாட்கள், 7 வருஷங்கள் அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்தி கிறிஸ்துவின் காலம் இந்த 7 வருடங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உபத்திரவ காலம், இன்னொன்று மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலங்கள் முடித்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் இந்த பூமிக்கு என்ன செய்வார்? வருவார். நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் ரட்சிக்கப்படுகிறோம்? ஏன் பரிசுத்தமா வாழ்கிறோம்? ஏன் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம்? ஏன் ஆண்டவரை நம்புறோம்? அந்தி கிறிஸ்து 7 வருடங்கள் ஆட்சி செய்கிற இந்த காலத்தில் நம்ம இந்த பூமியிலிருந்து மாற்றப்படணும். ஹலோ, அல்லேலூயா. சிலர்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அந்தி கிறிஸ்து எல்லாம் இருக்கட்டு, என் புருஷன் பார்னுக்கு போவானா இல்லையா? ஏற்கனவே 2 வாட்டி பைசா கொடுத்து ஏமாந்துட்டோம்.
இப்ப மறுபடியும் காசு கொடுக்கற மாதிரி ஐடியாவில் இருக்கும். நம்ம அந்தி கிறிஸ்து வரட்டும், ரெண்டாவது வேணா வரட்டும், என் புருஷன் பார்னுக்கு போன அப்புறம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி நம்ம மேல வைராக்கியம் ஏதோ வச்சிருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு கவனிங்க, அந்தி கிறிஸ்து பூமியில் வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவனை நம்ம பார்க்க கூடாது. அவனை பார்க்கிறதா இருந்தா இந்த 7 வருஷத்துக்கு பிறகு நம்ம பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாசத்திலிருந்து பூமிக்கு என்ன செய்வோம்? வருவோம். அன்னைக்கு அர்மதகதோன் ஒரு யுத்தம் நடக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய குரூப்புக்கும் கிறிஸ்துவனுடைய குரூப்புக்கும் யுத்தம் நடக்கும். அன்னைக்கு ஆண்டவரோடு கூட நம்ம யுத்தம் பண்ண நிற்போம். அன்னைக்கு தான் நம்ம எதிராளியை பார்த்து அவன் மண்டையை புலந்தரணும். இப்ப இல்ல அப்போ கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? புதிய வானம் வரும், புதிய பூமி வரும். அப்ப நம்ம புதிய வானத்தில் அதெல்லாம் இருக்கட்டும். அவன் வரும் பொழுது நம்ம இருக்கப்படாது. எப்படி? யாரு அவ்வளவுதான். அவ வரும் பொழுது பூமியில நம்ம இருக்கக்கூடாது. அவன் வருகிறதுக்கு முன்னால இயேசு வருவார். அவன் வருகிறதுக்கு முன்னால இயேசு வருவார். வரணும், வந்தாகணும். அவன் இந்த பூமியில் ஆளுமைக்கு வரும் பொழுது நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கக்கூடாது. நம்மை கர்த்தர் அழகாய் அற்புதமாய் அழைத்துக் கொண்டு மத்திய ஆகாசத்தில் 7 வருடங்கள் மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட மத்திய ஆகாசத்தில். அல்லேலூயா. உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா, வெஜ் பிடிக்குமா? ரியலி? இப்பமே ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. 7 years, 7 வருஷம். அல்லேலூயா. அந்த மகிமையான தேவனோடு பரலோகத்தில் இயேசு கடைசி கம்யூனியன்ல ஒரு வார்த்தை பேசினார் தெரியுமா? நான் கடைசியா திராட்சை ரசத்தை இப்பதான் குடிக்கிறேன், இனி எப்ப குடிப்பேன் தெரியுமா? உங்களோடு மத்திய ஆகாசத்தில் என்னைக்கு குடிப்பனோ அது வரைக்கும் 7 நான் குடிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட அந்த பந்திக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். மணவாளன் அங்கிருந்து அந்த நாளுக்காக ஏங்குகிறார். எந்த நாளுக்காக? வெரி குட். மணவாட்டி இங்க இருந்து அந்த நாளுக்காக ஏங்குகிறார். எந்த நாளுக்காக? புரியுதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அவரை மிஸ் பண்ணவும் விடாது, இந்த பேப்பர்கிட்ட சிக்கிறவும் விடாது. அவர் யார் மிஸ் பண்ண கூடாது? ரியல் கிறிஸ்ட மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த தப்பான கிறிஸ்துவை சிக்கிறப்படாது. சிக்கணும் சாணி ஆக்கிடுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சரி, அவங்கிட்ட சிக்கிறாது. ஆமா, சிக்கிறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் அந்தி கிறிஸ்து உலகத்தில் தலை உயர்த்தவில்லை? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தடை செய்கிறவன் இருக்கும் மட்டும் சத்துருவினால் தீமை செய்கிறவனால் தலை உயர்த்த முடியாது. தடை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பூமியில சபை இருக்கிறது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் சபையில் பூமியில் கிரியை செய்கிறது வரைக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய வாசனை செயல்பாடுகள் தலை உயர்த்தவே. ஆவியானவருக்கு ஒரு பெரிய பெயர் உண்டு, தடை செய்கிறவர். என்னது? தடை செய்கிறவன் இருக்கிறது வரைக்கும் தோத்தர் அந்த பொல்லாங்கானவன் தலை உயர்த்த மாட்டானா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில கிரியை செய்யறார். பரிசுத்த ஆவியானவர் ஊழியத்தில் கிரியை செய்யறார். பரிசுத்த ஆவியானவர் தேசத்தில் கிரியை செய்கிறார். இவர் நம்மை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துறார், நம்மை புறப்பட வைக்கிறார், நம்மை சரிப்படுத்துறார். ஆனா அதே நேரத்தில் இன்னொருவனை எழும்ப விடாம தடை செய்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் பூமியில இருக்கிறது வரைக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய தலை உயராது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் பொழுது சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இயேசு வரும் பொழுது சபை இந்த பூமியிலிருந்து என்ன செய்யப்படுமா? எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில யாருடைய ஆதிக்கம்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கம். அது உபத்திரவ காலம், 2 மகா உபத்திரவ காலம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் எதற்காக பேசப்படுது? இந்த சபைகளை கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறார்? பாருங்க, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்.
நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களையும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி மழையை பார்த்ததே இல்லை. ஆனா நோவா எத்தனை ஆண்டுகள்? 120 வருடங்கள் பிரசங்கம் பண்ணுகிறார். மழை வருது, மழை வருது, மழை வருது. எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. ஆனா அந்த பேழையில தோத்திரம் அந்த 8 பேர் மற்றும் மிருக ஜீவன்கள் ஏறிக்கொண்டன. ஆண்டவர் பேழைய பூமியில வச்ச மாதிரி இந்த அருமையான சபைகளை இன்னைக்கு பூமியில வச்சிருக்கார். ரட்சிக்கப்பட்டவர்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். மக்களே, கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அல்ல, நம்முடைய பெயர் பட்டியல் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுவதற்காக அல்ல. ஆமென். அந்த பெருமழை பெய்கிற நேரத்திலே அழிந்து போகிறவர்களோடு அழிந்து போகாம உயர எழும்புவதற்கு தான் நம்ம பேழைக்குள்ள வர்றோம். அல்லேலூயா. தன் தரையிலே பேழை கட்டப்பட்டுச்சு. ஆனா குறிப்பிட்ட வேளை வந்த பொழுது தண்ணீர் உயர உயர பேழை என்ன செய்யுது? உயர மலையின் மேல் போய் அப்படி உட்கார்ந்து. அதே மாதிரி தான் இந்த சபையில வருகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு சபையில வருகிற பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்று சபையில வருகிற பிள்ளைகள், மனம் திரும்பி சபைக்குள்ள வருகிற பிள்ளைகள் பேழைக்குள்ளே சேர்க்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் புலியா இருந்ததெல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்குது, சிங்கங்கள் உட்கார்ந்து இருக்கு, குட்டி பெருச்சாளிகள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்தி, ஆண்டவர் பேழைக்குள்ள சரிப்படுத்தி சிலருக்கெல்லாம் பல்லெல்லாம் பிடுங்கி வச்சிருக்கா. பெருச்சாளி எலி எல்லாம் பல்ல ஆண்டவர் பிடுங்கிட்டார். இல்லைன்னா இங்கேயே ஓட்ட போட்டுரும். பேழை இல்லாம தண்ணி உள்ள வந்துடும். அல்லேலூயா. சில ஆட்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆமை தோத்திரம் இவ்வளவு பவ்யமா வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கத்தை ஒரு காலத்தில் கேட்பாங்களா? என்ன வரத்து வந்தாக. இன்னைக்கு பாருங்க, அழகா பல்ல பிடிங்கி கொண்டு உட்கார வச்சிருக்காரு. பாத்தியா? இதெல்லாம் எதுக்கு? ஏதோ கிருபையினால ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கொண்டு வந்து, எப்பா கொஞ்ச நாள் பொறுத்து இருப்பா, உன் கை வேலையெல்லாம் காட்டாத, நம்ம இருக்கிறது மரத்தினால் ஆனே பேழை. ஆமை தோத்திர பெருச்சாலியை பார்த்து கர்த்தர் பேசுறார். பொதுவா உன் வேலையே ஓட்ட போடுறதா? இங்க இருந்து ஓட்டையை போட்டுட்டு இருக்காதே. ஓட்ட போட்ட மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து சாக வேண்டியது வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் கொஞ்சம் அடக்கி வைன்னு கர்த்தர் சொல்லி இருக்கார். அப்போ ஆமை தோத்திர இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் இன்னைக்கு ஆத்துமாக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சேர்த்து கொண்டே இருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலும் அப்ப அந்தி கிறிஸ்து இன்னும் வரல. அந்தி கிறிஸ்து இன்னும் வரல. அவனை எழும்ப கத்த விடல. ஆவியானவன் விடல. கிறிஸ்துவும் என்ன செய்யல? வரல. ஆனா இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 18ஆம் வசனத்தில். ஆமென். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இது யாரு? சரியான கிறிஸ்துவும் வரல, தவறான கிறிஸ்துவும் வரல. ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இங்கே சில அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். யாருது? சில பார்க்கறத பார்த்தா சத்தியமா பாஸ்டர் நான் இல்லை, நான் ஒரு கணம் கூட அந்தி கிறிஸ்துவா இருக்கணும்னு நினைச்சே பார்த்ததில்லை. நான் உங்களையும் சொல்லல. யாரை குறித்து தேவ மனிதர் சொல்லுகிறார்? இந்த இடத்திலே அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அந்தி கிறிஸ்து இன்னும் வரல. ஆனா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி சபைகளுக்குள்ள என்ன செய்திருச்சு? அந்தி கிறிஸ்து வரல, ஆனா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வருது. வேஷம் தெரித்த ஆவிகள் சபைகளுக்குள்ள வெளிப்படுது. அப்ப இன்னைக்கு சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சபைகளுக்குள்ளே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி செயல்பட நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த ஆவி செயல்படவும் கூடாது. அந்த ஆவி உடையவர்கள் நாம இருக்கவும். யார் அது? இந்த அந்தி கிறிஸ்துக்கள் யாரு? ஆமே. என்னமா? தேவனுக்கு விரோதமா எழும்புகிறவர்களா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, ஒண்ணும் செய்ய முடியாது. 19வது வசனத்தை படிக்க கேளுங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள்,
அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை, நம்முடையவர்களாக இருந்தார்களே ஆனால் நம்முடையவர்களாய் நிலைத்திருப்பார்களே. ஒரு அல்லேலூயா. அப்ப அந்தி கிறிஸ்தவனுடைய ஆவி கடைசி காலங்களில் சபையில் என்ன செய்யும்? ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நம்முடையவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. அப்ப நல்லா கவனிக்கணும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குள்ள இல்லையோ அவனுக்குள்ள என்ன ஆவி செயல்படுது? அல்லேலூயா. அது உங்களிடத்தில் என்னிடத்தில் இல்லாமல் இருப்பது அவசியம். ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை லைட்டா ஓரக்கண்ணால பாருங்க. இல்ல நீயான்னு பாக்கிறேன்னு. பைபிள் சொல்லுது, ஐயா என்னை கர்த்தர் ரட்சித்தார், என்னை ஆண்டவர் நிலைநிறுத்தினார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தார், பரிசுத்தப்படுத்தினார், இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் வச்ச இந்த ஸ்தானத்தில், இந்த அனுபவத்தில் கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருப்பேன் என்கிற எண்ணம் இருக்கிறவன் சரியானவன். நிலைத்திருக்கணுங்கிற எண்ணம் எவனுக்குள் இல்லையோ உடனே நம்ம புரிஞ்சுக்கிடணும், இவனுக்குள்ள இருக்கிற ஆவியின் கிரியை என்ன? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல சரியா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்தார்களே ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பார்களே, விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்களே, பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பார்களே, தீர்மானங்களில் நிலைத்திருப்பார்களே, ரட்சிப்பில் நிலைத்திருப்பார்களே, ஆண்டவர் ரட்சித்து வைத்த சபையில் நிலைத்திருப்பார்களே, ஆண்டவர் கொடுத்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நிலைத்திருப்பார்களே. ஏன் அவர்களால் நிலைத்திருக்க முடியல? அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அவர்கள் ஏன் நம்முடையவர்கள் அல்ல? அது வேற ஆவி. அது யாருடைய ஆவி? அது அந்தி கிறிஸ்தவனுடைய ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி இருக்கிறவே வருஷத்துக்கு ஒரு சபையை சூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. 15-16 வருடங்களில் ஒரு சபை, 16-17 வருடங்களில் ஒரு சபை. நான் சொல்றது ஆண்டு. ஆமே தோத்திரம். 17-18 கொரோனா காலத்தில் இன்னொரு சபை, கொரோனாவுக்கு பிறகு 2 சபை. இப்ப எங்க இருக்கிறாங்க? அதாவது சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. அத மாதிரிதான் இதுக்கு முன்னால நீ 5 சபையில இருந்த, இப்ப இருக்கிறதுலயும் இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை. கைகளை உயர்த்தி வராமே. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன செய்யும்? ஒழுக்கமா நிக்க விடாது, சத்தியத்தில் நிலைத்திருக்க விடாது, நிலைத்திருக்க விடாது. என்ன செய்யாது? ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே குதிக்கிறதுக்கு தான் நிற்கும். இங்க இருந்து உடனே இன்னொரு இடத்துக்கு பெயரணும், இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயரணும். நீங்க நல்லா கவனிங்க. பாடு சகித்து நெருக்கங்களிலே தேவ கிருபையிலே ஒரு தேவ பிள்ளை நிக்கிறாம்னா, உபத்திரவத்தில் நிக்கிறாம்னா ஆவியானவர் சரியா வேலை செய்யறாருன்னு அர்த்தம். நான் சொல்லுது புரியுதாமா? நம்ம ஆண்டவர் நிலை நிறுத்துகிறவர், கிளப்பி விடுகிறவர் அல்ல. ஆவியானவர் நிலை நிறுத்துகிறவர், மாறாக கிளப்பி விடுகிறவர் ஒரு நாளும் தோத்தர கிளப்பி விடவே மாட்டார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல நிலை நிற்பு இல்லையோ, யாருக்குள் நிலை நிற்பு இல்லையோ, எந்த சபையில் நிலைத்திருக்கவில்லையோ, எந்த சபை சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லையோ, உபதேசத்தில் நிலைத்திருக்கவில்லையோ, அந்த இடத்துல என்ன ஆவி செயல்படுது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப நான் என்ன தீர்மானம் பண்ணணும்? நம்ம என்ன தீர்மானம் பண்ணணும்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் உன் ஒருவனுக்கே குப்பை கொட்டி கோடிட்ட இடத்தை நிரப்பும். ஒரு உண்மையான ஆவி அது கிறிஸ்துவின் ஆவி. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோர் இடத்தில் இருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவி, அது கிறிஸ்துவின் ஆவி. இது என்ன செய்யும்? எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வந்தாலும் என்ன செய்யும்? நின்னுக்க, தைரியமாயிரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டே இருக்கும்.
அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன சொல்லும் தெரியுமா? பாத்தியா, இன்னைக்கு பிரசங்கத்தில் உன்னை குத்தி பேசினாங்களா, கிளம்பு வேற கோயிலுக்கு போவோம், கிளம்பு வேற கோயிலுக்கு போவோம். பாத்தியா, உன் பிள்ளைய மட்டும் பாடல விடல, பாத்தியா, எல்லார் கையிலையும் புது மைக்கா கொடுத்துட்டு உன் பிள்ளைக்கு மட்டும் பழைய மைக்கா, பெயிண்ட் போன மைக்கா கொடுத்தாக இல்ல, அந்த கோயிலுக்கு போனா உனக்கு நீள மைக்கா தருவாக, கிளம்பு. அப்ப அந்த கிறிஸ்தவனுடைய ஆவி என்ன செய்யும்? கிளப்பிட்டே இருக்கும். இங்க வேண்டாம், கிளம்பு. ஆமா, வெள்ளிக்கிழமை இங்க வேண்டாம், கிளம்பு. ஞாயிற்றுக்கிழமை இங்க வேண்டாம், கிளம்பு. ஆனா ஆவியானவர் சொல்லுவாரே, ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த சபையில கொண்டு வச்சேன், உலகமா உட்காரடாம்பார். அல்லேலூயா. ஐயோ திட்டுறாங்களே, அதுக்கு தான் பேச வச்சேன். ஐயோ கடிந்து கொள்கிறார்களே, நான் தான் பேசினேன். ஐயோ சிச்சிக்கிறார்களே, நேசிக்கிறதுனால தான் சிக்கிறேன், உட்காரன். அல்லேலூயா. அந்த அம்மா யாரு? ஆகார் இருக்காங்கல்ல, ஆகார் 2 முறை வீட்டை விட்டு வந்தாங்க. ஒரு முறை வித் பெர்மிஷனோட, இன்னொன்று வித்தவுட் பெர்மிஷனோட. முதல்ல அந்த அம்மா கிளம்பிருச்சு. இவ பண்ண வேலை தான். முதல் நாள் நம்ம படிச்சோம்ல, அவளை போய் ஒரு மாதிரி ஆக்கி அவ அந்த ஆளை வச்சு நசுக்கிட்டான். உடனே ஆளு தெரிச்சிருச்சு. அங்க வந்து பார்த்தா சூருக்கு போகிற வழியில ஒரு கிணத்தின் கரையில, இங்க பார்த்தா ஒரு கிணறு மாதிரியே இருக்கு, வாழ்க கிணத்தாங்கரையில் நின்றுட்டு இருக்கா. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உடனே ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் வந்து சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதன் வந்து கேட்கிறார், ஆகாரே how are you? I am fine. ஆண்டவர் கேட்கிறார் 2 கேள்வி. நீ எங்கிருந்து எங்கே? அருமையான கேள்வி இல்லையா? ரொம்ப 2 கேள்வி உண்டு. எங்கிருந்து வருகிறாய், எங்கே போறார்? இந்த கிழவி என்ன சொல்லுச்சு? கேள்வி எத்தனை? 2 கேள்வி. எங்கிருந்து வருகிற, ஃப்ரம் எங்கிருந்து வருகிறாய், டு எங்கே போகிறாய். இந்த கிழவி என்ன சொல்லுச்சு? ஒரே கேள்விதான் பதில். என் நாச்சியாரிடத்தில் இருந்து ஓடி போகிறேன். ஃப்ரம் தெரிஞ்சது, டு கேட்டது சொல்லல, கம்பெடுத்தார், கொன்னே வீட்டை போடு. ஆண்டவர் தடுத்து விட்டார், ஓட விடலையே. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நிலை நிற்க பண்ணுகிறவர். சத்தியத்திலே, சபையிலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே, அழைப்பிலே, அபிஷேகத்திலே, தரிசனத்திலே நிக்க வைப்பார். 45 வருஷமா இந்த தேசத்தில் இந்த ஊழியத்தை நிக்க வைத்தவர் உங்களை இந்த இடத்துல கத்தர் நிற்க வைப்பார். அவரை கத்தர் எங்க ரட்சித்து வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நிக்க வைப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் கிளப்பவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு மரதான் கிளப்புவார். சைடு வாக்கில் கிளப்ப மாட்டார், மேல வாக்கில் தான் கிளப்புவார். ஆண்டவர் கிளப்பின எங்க தான் போவோம்? பேலை எங்க போச்சு? மேலதான் போச்சு. மேல போய் 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 அரராத் மலையில போய் உக்காந்துட்டு இல்லையா? ஆனா இன்னைக்கு பலருக்கு இந்த சபையிலிருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் நடக்குது. ஆண்டவர் ஒரு நாள் இங்க கிளப்ப மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கிளப்புற மாதிரி தெரியுதா? அதனாலதான் தாவீது ஒரு வார்த்தையை கேட்கிறார், என்ன ஆண்டவரே, நிலைவரமான ஒரு ஆவியை எனக்கு தார். அப்பப்ப கிளப்புற ஆவி வேண்டாம் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிளப்புற ஆவி உள்ளவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த செங்கடலுக்கு முன்னால இருந்து மோசையை பார்த்து சொல்ல, நீ எல்லாம் மனுஷனா? சும்மா வேலை செய்துட்டு இருந்தேன், ஆண்டவர் கூப்பிடுதான்னு கூட்டு கொண்டு நடுத்தருவில் விட்டுருக்க. வேலைக்கு போனா டெய்லி 500 ரூபா கிடைச்சதா இல்லையா? தின்னுகிட்டமா, சாப்பிட்டமா, சுருண்டமா, வைக்க தின்னமான்னு இருந்துச்சு. நீ ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குடி சொல்லிச்சுன்னு சொல்லி என்ன வந்து நடுத்தருவில் கொண்டு விட்டுருக்க, புலந்துருவேன் உன்ன அப்படின்னு கோபப்பட்டான். புரியுதா இல்லையா? எல்லாம் விரும்புற மாதிரியே நடந்த உடனே இப்படி ஒரு பாஸ்டர்மா, இப்படி ஒரு பாஸ்டர், இப்படி ஒரு சபையை நான் பார்த்ததே இல்லை, ஆண்டவர் எனக்கு தந்த பெரிய பாக்கியம் நீங்க. நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா நீ எல்லாம் பாஸ்டர் ஐயா அப்படின்னு. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு. அப்ப ஏன் அவங்களால நிக்க முடியல? அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அப்ப நம்முடையவர்கள் அல்லன்னா அவருடைய யாருடையவர்கள்? அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் அப்படின்னு அங்க சொல்றார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புவார்.
சபை அல்ல நின்றது, கர்த்தர் நிறுத்தினார். அப்படித்தான பாஸ்டர் சொன்னாங்க. 40 வருஷமா இந்த ஊழியத்தோட நான் இருக்கேன்னு சொன்னார். அதெல்லாம் பெரிய சந்தோஷம் பாஸ்டர். 40 வருஷம் ஒரு ஸ்தாபனத்தில், 40 வருஷம் ஒரு போதகரோடு கூட, 40 வருஷம் ஒரு ஊழியத்தோட இருக்கிறதெல்லாம் சாதாரணமானது அல்ல. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்? ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஆவியானவர் கிரியை செய்கிறார்னு அர்த்தம். ஒருவனால நிலைத்திருக்க முடியலன்னா ஆவியானவர் கிரியை செய்யல, அங்க வேற ஏதோ செயல்படுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு மாதிரி ஒற்றுமையை விரும்பின ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. யோவான் 17ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம். இயேசு ஒரு முறை பிதாவினிடத்தில் ஜெபம் பண்றார். ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றார்? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் தம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டேங்கிறார். நம்ம ஒன்றாய் இருக்கிறதுக்கா எப்ப ஜெபம் பண்ணார்? 2000 வருஷத்துக்கு முன்னால. யார் ஜெபம் பண்ணா? இயேசு ஜெபம் பண்ணார். நம்ம இன்னைக்கு அந்து போகாம இருக்கிறோம்னா அவருடைய ஜெபந்தே. அல்லேலூயா. கிருபையின் ஆவி நமக்குள்ள, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள, அபிஷேகம் நமக்குள்ள, ஆவியானவர் நமக்குள்ள, இயேசு நமக்குள்ள. நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? நேத்துக்கு நான் துணை நிற்கிறேன். ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட நிற்கிறார். இயேசு இன்னைக்கு நம்ம கூட நிற்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறோம். அதனாலதான் நம்ம ஆலயத்தில் நிற்கிறோம். எது வரைக்கும் நிக்கணும்? எக்கால சத்தம் கேட்கறது வரைக்கும் நிக்கணும். அல்லேலூயா. பிரதர், 2 காரியம் நடக்கும். ஒன்று, எக்கால சத்தம் வானத்தில் துணிக்கும். அப்ப எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்படித்தானே பைபிள் சொல்லுது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்திலும் வானத்திலிருந்து இறங்கி, அப்படித்தானே? அப்ப வருவா. அப்ப 2 நடக்குது. ஒன்று, கிறிஸ்துவில் மரித்த பரிசுத்தவான்கள் முதல்ல என்ன செய்வாங்க? 2, தோத்தர உயிரோடு இருக்கிற. ஒன்னைக்கு இயேசு சீக்கிரம் வந்தா நம்ம உயிரோட இருந்து மறுரூபம் ஆயிருவோம். அதுக்கு முன்னால நம்ம மூக்கல பஞ்சி சொருகிட்டாங்கன்னா நம்ம உயிரோட எழும்பிடுவோம். அல்லேலூயா. சில இடத்துல மரணத்தை பத்தி பேசினாலே பக்கங்க. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு கூட நான் இருக்க விரும்புறேன். ஏன்னா மரணத்துக்கு பிறகு இங்க வருஷம் வயது 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆனா இயேசுவோடு கூட வாழப்போகிற காலங்கள் இப்படி நித்திய காலமாய், யுகா யுகமாய், காலா காலங்களாய், 1000 வருஷமாய் என் ஆண்டவர் இயேசுவோடு வாழப்போகிறோம். அல்லேலூயா. இந்த தேகத்தில் இருக்கும் பொழுது மரணம் உண்டு. ஒருவேளை இயேசு இப்ப வந்தா நம்ம மறுரூபம் ஆயிருவோம். மறுரூபமான சரீரத்துக்கு மரணம் இல்ல. அப்போ மரணமே இல்லாம அவருடைய புதிய வானத்திலே, புதிய பூமியிலே இயேசுவோடு கூட நித்திய காலமா நம்ம அவரோடு இருப்போம்.